ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பொடி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. கருவேப்பிலை வந்துட்டு நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். அதில் இருக்க சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகம். நமக்கு வந்து ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது தாராளமாக கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கருவேப்பிலை வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட முடிக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், நல்லா வந்து செரிமானத்தை வந்து சீர் பண்ணும். இந்த கருவேப்பிலோட பொடி வந்து செய்கிறப்ப வந்துட்டு நம்ம இதை வந்து இட்லி தோசைக்கு கூட நம்ம வந்து இட்லி பொடிக்கு பதிலாக இதை வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதே போல் ஒயிட் ரைஸோடையும் இது வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடி செய்யறதுக்கு என்னென்ன தேவைங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தா, நான் வந்து ஃபஸ்ட் வந்து கருவேப்பிலை வந்துட்டு 1 கப் அளவு எடுத்துருக்கேன். நல்லா கருவேப்பிலையை வந்து உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல துணியில் நிழல்லையே லைட்டாக வந்துட்டு காய வச்சிங்க அப்படின்னா வந்து தண்ணியெல்லாம் வந்து உறிஞ்சிட்டு அந்த துணியில் நல்லா நமக்கு வந்து ட்ரையாக கிடச்சிரும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு 6 வரமிளகாய் வந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் வந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து மிளகாய் வந்து ஆயில் ஊற்றாமல் அப்படியே நான் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு மிளகாய் பண்ணிக்கிறேன். அடுத்தது கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறத விட இந்த கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறப்ப வந்துட்டு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமேல் நான் வந்து மிளகு, சீரகம் இது ரெண்டையுமே வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுத்து எடுத்துகிட்டு ரொம்ப சூடாக வந்துட்டு அரைக்கக்கூடாது. ஏன்னா அரைக்கிறப்பே வந்துட்டு அந்த மிக்ஸி ஜாரோட சூடு வந்து ரொம்ப இருக்கும். அதனால் வந்து நல்லா வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேல் தான் அரைக்கணும். கடைசியாக வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேல் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கருவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பொருள். இட்லி தோசைக்கு நம்ம வந்து பொடிக்கு பதிலாக வந்து இதை கூட நாம் வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.